எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு முக்கியமான மெசேஜ் உங்களை நோக்கி வருது. கண்டிப்பா இந்த மெசேஜை பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. நிச்சயமா அது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கும், அதுவும் இந்த டைம்ல. ஸோ என்ன மெசேஜ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் பண்ண போறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் நிறைய ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இடையில வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நிச்சயமா வந்துட்டு பொருந்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன ஒரு முக்கியமான மெசேஜ் இந்த டைம்ல உங்களை நோக்கி வருது. திஸ் மெசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சம்ஒன் இந்த ஒரு வருஷம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த வருஷத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு ஒரு சில பேர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குல்ல, என்னால் இந்த விஷயத்த வந்துட்டு விடவே முடிய மாட்டேங்குது, இது எனக்கு வந்து ரொம்ப அடிக்ஷனா இருக்கு, பழகிட்டேன், அது வந்துட்டு என்னால் நிப்பாட்டவே முடியல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப அடிக்டடா இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே வந்து நல்லா தெரியுது அது உங்களுடைய வாழ்க்கையை நிறைய விதத்துல வந்துட்டு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாம அது வந்துட்டு அந்த அடிக்ஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல அதுக்கான முயற்சிகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எதிர்பார்க்கலாம், போராட்டம் எதிர்பார்க்கலாம் அதுல. அண்ட் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய சைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாவே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நிறைய வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கறதும் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு இது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சொல்லுவீங்கல்ல, உங்களோட டெய்லி லைஃப்லயுமே வந்துட்டு எனக்கு இதுதான் ஒத்துக்கும், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒதுக்கி வச்சீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது உங்களுடைய பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு மனிதர்கள் கிடையாது, இவங்க அவங்கங்கிற பாயிண்ட் கிடையாது. பட் உங்களுடைய ஒரு ஒரு ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம், சம்திங் டெய்லி லைஃப் ரிலேட்டடா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அண்ட் வந்துட்டு ரொம்ப நாள் போராட்டமா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸா இருக்கு, அது வந்து அது உடனே நகர்த்திட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா திஸ் டைம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த விஷயத்த வந்து விளக்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறதும் வந்துட்டு தெரிய வரும். ஓகே, ஸோ ஐ குட் சி தட் உங்களோட அந்த வீக்னஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும், அதை வந்து பிரேக் பண்ணிட்டு அதை தாண்டி நீங்க ஒரு நல்ல லைஃப்குள்ள போறவீங்க. அந்த அந்த ஒரு புது லைஃப்ல நிறைய நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், படபடப்புகள் குறையும், தெளிவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்குள்ளார போறதுக்கான டைம் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ பார்ப்போம் இன்னும் மேற்கொண்டு என்ன ஒரு விஷயத்துல வந்துட்டு என்ன நடக்கும். சரி, எனக்கு ஓவரால் வர எனர்ஜி என்ன தெரியுமா? ரிலாக்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்றதுன்னா ரிலாக்ஸாக இருங்க. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். Decisions. Okay. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க உங்களுடைய லைக் என்ன சொல்றதுன்னா அந்த பழைய விஷயங்கள், பழைய ஹேபிட்ஸை வந்துட்டு விரும்ப ஆரம்பிப்பீங்க. அதாவது லைக் ஒரு சில பேர் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ஓல்டு சோல் அப்படிங்கிறதுலையுமே எனக்கு வந்துட்டு நான்
நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த ட்ரெடிஷன் சம்பந்தமான விஷயங்களோட வந்துட்டு நீங்க அட்டாச் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு மாடர்னான ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு நீங்க அடாப்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு இயர்ல வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல அது உங்களுக்கே நல்லா நிறைய தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்களை மாத்துறதுக்கு, இந்த காலத்தோட அடாப்ட் ஆகுன்னு சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த அந்த ட்ரெடிஷனோட இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் ஆகி தான் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வரக்கூடிய டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய, அதுவும் இந்த வருஷம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக வரும் நீங்கள் மாறத்துக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை தூண்டிவிடும், பீப்புள் ஆல்சோ. இருந்தாலும் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு ட்ரெடிஷனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூனிவர்ஸ் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் அந்த விஷயத்தில். அண்ட் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமுமே வந்துட்டு யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். இப்போ கரண்ட்லி உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கலாம், நிறைய விதமான ஒரு நம்பிக்கைகளே இல்லாமல் இருக்கலாம். பட் சைலண்டாக வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கரெக்டான பாதையை நோக்கி வந்துட்டு ஒரு சில பேர் உங்கள் பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நோக்கி அந்த அதுக்கான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். 24 மணி நேரமும் பிஸியாகவே இந்த ஒரு அடாப்ட் ஆகிட்டு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கமிட்மெண்ட்ல இருந்து விலகி நிம்மதி, பீஸ்ஃபுல்னஸ், மெடிடேஷன், அந்த மாதிரி இயற்கை, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்குமான ஒரு நல்ல சைனும் இருக்கு. அண்ட் நிறைய 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 டிவோஷனல், ஸ்பிரிச்சுவல் அந்த பாதை அதிகமாக தெரியுது. நிறைய ப்ரேயர்ஸ் இருக்கு. அந்த அதுதான் உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஒரு சில பேருக்கு சொல்றேன். இது எல்லாருக்கும் பொருந்துமாங்கிறது தெரியல. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு 100% வந்துட்டு இது பொருந்தும் இந்த ஒரு விஷயம். சரிங்களா? அது நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி, ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த அமைதியை நோக்கிய பயணம் வந்துட்டு அதிகமாக தெரியுது இந்த டைம்ல. சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் வந்து ஏன் இது வந்து உங்களோட நீங்கள் இந்த வீடியோ இன்ஃபேக்ட் ஏன் பார்க்குறீங்க, உங்களை ஏன் இந்த பிரபஞ்சம் பார்க்க வச்சிருக்குன்னா, மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்கு இல்லையா? இது கரெக்டா, நான் இந்த பாதையை சூஸ் பண்ண போகிறது கரெக்டா இல்லையா, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களோட இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஒரு ஆன்சர் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் எடுத்த பாதைகள் கரெக்டு தான் அப்படிங்கிறதும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் இதில் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு இதில் இன்னும் ஒரு கார்டு எடுக்க சொல்லி மெசேஜ். பேஷன்ஸ். ஓகே, சரி, ஐ திங்க் அதனால தான் இந்த எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேஷன்ஸ், பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, சி இந்த ஒரு கார்டோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த டிராகன் அவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட விஷயத்தை ரொம்ப ப்ரீஷியஸாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் அவசரப்படாதீங்க. பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு நீங்கள் எப்படா அவசரப்படுவீங்க, எப்படா வாய் விடுவீங்க, சண்டைக்கு போகலாம், எப்போ எதை பேசுவீங்க, அதுலேருந்து நிறைய விஷயத்த நம்ம கலெக்ட் பண்ணலாம், எப்போ வந்து அவசரப்பட்டு சண்டைக்கு வருவீங்க, அது உங்களுக்கு எதிராக திருப்பலாம், இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. ஸோ திஸ் இஸ் 100% வார்னிங். ரைட்? ஸோ இந்த டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுறீங்களோ, ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறீங்களோ, அது பாதுகாப்பாக இருக்கும். அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை தூண்டி விடுறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும். யார் உங்களை தூண்டி விட்டாங்களோ அவங்களுக்கு நல்ல சாதகமாக போகும். கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக பேஷன்ஸோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடது ப்ரொடெக்டட். அது வந்து ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்ச மாதிரி. ரைட்? ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம டேரோட்டில் பார்க்கலாமா? ஸோ இந்த கார்டு கொஞ்சம் நோத்திட்டுமா, நிறைய இருக்கு. I'll keep it here. ஓகே, ஸோ இப்போ டேரோட்டில் நம்ம பார்ப்போம்.
எஸ். இப்போதான் என்ன சொன்னேன், த பீப்புள் வந்துட்டு ரொம்ப அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சைலண்ட் எனிமீஸ் நோ ஒன் வெரி க்ளோஸ் டு யூ. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப நெருக்கம், ஈவன் டெய்லி பழகக்கூடிய ஒரு ஒரு டெய்லி பார்த்து மீட் பண்ணக்கூடிய ஒரு நபராக கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கும் சரி அந்த நபருக்குமான ஒரு கோல் ஒரே கோலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே கோலா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக மறைமுகமா உங்களோட போட்டி போடுறதுக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுடைய பேபி தட்ஸ் வை இந்த பேஷன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீங்க எடுக்கிற முடிவுகளும் சரி சைலண்டாக எடுங்க, யாருக்கிட்டையும் ஓப்பனா கலந்துகிட்டலாம் வந்துட்டு எடுங்க. பட் ஆனா ஃபைனல் டெசிஷன் சீக்கிரட்டா இருக்கிறது நல்லது. ரைட்? பிகாஸ் அது இல்லைன்னா வந்து இந்த சீக்ரெட் வெளியே போச்சுன்னா அது வந்து உங்க கோலுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்புகள் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே? ஸோ சம்மன் வந்து ரெடி டு காப்பி பண்றதுக்கும் அவங்க ஹைலைட் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? ஐ திங்க் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பர்சன் சம்ஒன் மேபி லைக் ஒரு ஓல்டு விஷயங்களை ரீகால் பண்றாங்களோ, உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பாண்டிங்ல ரீகால் பண்றாங்க. பட் அந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா தட் பர்சன் ஸ்டேஸ் ஆஸ் அ மிஸ்டரி. இன்னுமே ஒரு மிஸ்டரியா தான் இருப்பாங்க. அந்த பர்சன் இருக்காங்க, ஆனா அது உங்களாலே ஒரு சில பேராலே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அவங்கள மீட் பண்ணா கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு சைலண்ட்லி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. பட் ரொம்ப மிஸ் பண்றாங்களா 100% அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை, பட் மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஆல்சோ வந்து காமிக்குது. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு இந்த டைம்ல உங்களோட கோல்ஸ் விஷயத்துல வந்து கவனமா இருங்க. ஏன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு மேபி 1 or 2 persons கூட இருக்கலாம், ஒன்னு இல்லை அதுக்கு மேல நபர் கூட இருக்கலாம். நீங்க என்ன கோலை நோக்கி போறீங்களோ அதே கோல் தான் அவங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால உங்களை காப்பி பண்ணியும் ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்கு மறைமுக போட்டியாகவும் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஸ்பாயில் பண்றது, உங்ககிட்ட இருந்தே படிச்சுக்கிட்டு மேற்கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டா போறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவில் இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஈவில் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னா கூட இட்ஸ் நாட் தட் ஹார்ட், பட் ஆனாலும் சரி இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்துட்டு இப்போ ஏன் வந்துச்சுன்னு புரியுதா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டெசிஷனாக இருந்தாலும் அதை நீங்க எடுங்க. வெளியில ஓவரா ஷேர் பண்ணிட்டு ஓவரா வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க வேணாம். அது தட்ஸ் நாட் குட் அண்ட் அது உங்களுக்கு ஃபேவரபிளா வராது. ஓகே? ஓகே, கொஞ்சம் லெட்டர்ஸ் பார்ப்போமா? Okay, so 3 times. G, D, F. Okay, so எப்பி சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் இல்லைன்னா உங்க நேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர்ஸ். Once again, G, F, J. T, G, once again G. Okay? So trust your intuition. Your intuition should be very strong. And in the time period la ஒரு சில பேர் வந்துட்டு லைக் யூ கைஸ் பிகம் லைக் அ நைட் அவுல். இந்த மாதிரி ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக நைட்டு தான் வேலை செஞ்சுட்டு மார்னிங் டேஸில் ரொம்ப லேசியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடோ ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யுவர் இன்ட்யூஷன் வில் ஸ்ட்ராங் யூ, ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு அலர்ட்னஸ் வந்துச்சுன்னா பி கேர்ஃபுல். நான் சொன்ன மாதிரி இந்த டைம் பீரியட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரேயர்ஸ், யூனிவர்ஸ்,
ஸ்பிரிச்சுவல் பாத்வேஸ் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஜேர்னி நோக்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இல்லை ஒரு ஸ்வீட்டான ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டு வரும். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த டைம் பீரியட்லையும் சரி, வரக்கூடிய நாட்கள்லையும் சரி, மனசுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு கேள்வி, ரொம்ப வருஷமாட்டின ரொம்ப நாட்களாக இருந்த கேள்விக்கான பதிலும் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ ஐல் டேக் திஸ் கன் as a வார்னிங். சரிங்களா? இதை நான் ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திஸ் ஸ்ட்ராங் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எனி டைம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. அது எனிபடியாக இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு அதனால ஐ கிவ் திஸ் வார்னிங். ஸோ ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இவங்க தான் இதுதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா பி கேர்ஃபுல், ரைட்? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் ப்ரொடெக்டட், மை இன்ட்யூஷன் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் மை ரூட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.